வணக்கம். பிபிஎம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த பிளான்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்யூப்மெண்ட் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பிளான்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். இந்த பிளான்டு ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் டவுன் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்யூப்மெண்ட்டை ஹெல்த்தியாக நம்ம வந்து ரன் பண்ணி அதோடைய அவுட்புட் நம்ம வந்து அவுட்புட்டை வந்து ப்ராப்பராக வந்து அதோட அவுட்புட் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பிளான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மந்த்லி டுவைஸ் பண்ணுவாங்க, இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் ஆர் பை மந்த்லி, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒன்று குவார்டர்லி பண்ணுவாங்க, இல்லை ஆஃப் இயர்லி பண்ணுவாங்க, இல்லை இயர்லி ஒன்ஸ் கூட பண்ணுவாங்க இந்த பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். அது வந்து உங்களுடைய எக்யூப்மெண்ட் எந்த அளவு நீங்கள் யூசேஜ் பண்ணுறீங்க, எந்த அளவு வந்து ஃபெயிலியர் வர்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ஆனுவல் கேலண்டர் பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கான கேலண்டர் வந்து ஷெட்யூல் பண்ணுவாங்க. அதில் அது வந்து மந்த்லி வரணுமா, இல்லை குவார்டர்லி வரணுமா, இல்லைனா வந்து ஆஃப் இயர்லி வரணுமா, இல்லை இயர்லி ஒன்ஸ் வரணுமா அப்படின்றத ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு தனி டீம், செப்பரேட் டீம் இருப்பாங்க. அந்த டீம் வந்து ஈவன் நீங்கள் இண்டஸ்ட்ரி செக்டரை எடுத்துக்கோங்க, இல்லை நான் இண்டஸ்ட்ரி செக்டரை எடுத்துக்கோங்க. ஸோ பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு டீம் இருக்கும், பிபிஎம் டீம் சொல்லி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரிட்டிக்கல் அசட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐஎஃப்எம் ஃபெசிலிட்டி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதால நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டிபி லெவலில் இருந்து டிபி சில்லர் வந்து ஓஇஎம் எடுத்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில்லர் வராது. பேனல்ஸ் எல்டி பேனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஃபேனு, ஏஹெச்யூ, சிஎஸ்சி, ஃபேன் காயில் யூனிட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலது ஓஇஎம் வந்து இல்லாமல் இருக்காங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து நம்ம ஷெடியூல் போட்டு அதை வந்து கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரெக்யூப்மெண்ட்டில் என்னென்ன நம்மளால ஃபிசிக்கல் மேன் பவர் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஹெச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஹெச்சில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற ஃபில்டர் க்ளீன் பண்ணுவோம், அப்புறம் எவாபரேட்டர் காயிலை க்ளீன் பண்ணுவோம். அந்த காயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நிறைய டஸ்ட்லாம் இருக்கும், அதை வந்து ஃபோர்ஸ்டு ஏரை வச்சு நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி எடுப்போம். அப்புறம் ஸ்ட்ரெயினரை க்ளீன் பண்ணுவோம், பட்டர்ஃப்ளை வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயினரை க்ளீன் பண்ணுவோம். அது உள்ள இருக்கிற காயில் உள்ள இருக்கிற வந்து ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் வந்து வெளியில் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஈவன் பெல்ட் வேணா இருந்தாலும் அந்த பெல்ட் ப்ராப்பராக இருக்கா, இல்லை வந்து டைட்னஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன சொல்கிறது, வேற என்ன இருக்குது, அவ்வளோதான் ஏஹெச்சை பொறுத்த வரைக்கும். இதுவே ஈஸி ஃபேனாக இருந்ததுன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. ஈஸி ஃபேனாக இருந்தால் இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் பண்ணுவீங்க, அந்த பெல்ட் இருக்காது. ஜஸ்ட் வந்து ப்ராப்பர் வோல்டேஜ் கொடுக்கும்போது ப்ராப்பராக ரன் ஆகுதா, அந்த வோல்டேஜுக்கான ஸ்பீடு வந்து ரன் ஆகுதா அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பிபிஎம் டீம்னு சொல்லி தனியாக இருப்பாங்க, ஒரு செக்டருக்குமே இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து எக்யூப்மெண்ட்டோடைய ஹெல்த்தினஸை வந்து பீரியாடிக் மேனரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து சீக்கிரம் அதை வந்து ரீச் அவுட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மெயின் விஷயமே அதுதான். இப்போ நீங்கள் ஒரு பேராமீட்டர் நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு கரண்ட் இருக்குது, இல்லை வோல்டேஜ் இருக்குது, அதில் வந்து ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டோட அவுட்புட்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து கம்மியாகுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ஃபால்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அது வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை இமீடியட்டாக வந்து அதுக்கு என்னென்ன தேவை, ஸ்பேர் தேவை, என்னென்ன வேணும், என்னென்ன சப்போர்ட் வேணும், எல்லாத்தையும் பண்ணி இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் கிடைக்குதோ அந்த சர்வீஸும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஈவன் அந்த சர்வீசஸ் அஃபெக்ட் ஆகும் ஃபார் த டைம் பீரியட் தான், ரொம்ப ஹோல் மந்த் இல்லை ஹோல் டே அந்த மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ இந்த பிளான்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பற்றி இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். இதில் நிறைய செக்லிஸ்ட் இருக்குது. என்னென்ன செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணணும், இல்லை எப்படிலாம் கேலண்டர் வந்து நம்ம போடணும், இல்லை வேறு இதுக்கெல்லாம் வந்து பிபிஎம் ஷெடியூலில் கொண்டு வரலாம், எதை பொறுத்து இதை கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பை, ஹேவ் எ நைஸ் டே.